Okay. So very good morning, students. Today we are going to see MCQ questions in digital communication. And from today, I'm going to share unit-wise preparation for all the 5 units for the subject digital communication. Right. So I believe this will be very useful for you for preparing your online exams. So come, let's watch the video. So first thing, digital communication பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே வந்து லாஸ்ட் கிளாஸ்ல I have explained how to approach this particular subject. ஆன்லைன் எக்ஸாமுக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் வைஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நான் கிளீனாக உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து என்னென்னலாம் மெயின் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் டிஜிட்டல் கம்யூனிகேஷனை பற்றி ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஏதாவது வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீ கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் என்ட்ரோபி, மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன், அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேனல் ஃபேன் கோடிங், அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரீட் மெமரிலெஸ் சேனல். இந்த 4 ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயுமே ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் லாட் ஆஃப் டெரிவேஷன்ஸ், நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அண்ட் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆன்லைன் எக்ஸாமுக்கு நீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் இந்த டிஜிட்டல் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ட்ரோபி பொறுத்த வரைக்கும் யூ வில் ஹாவ் வாட் இஸ் என்ட்ரோபி. என்ட்ரோபினா என்ன? நான் இப்போ சொல்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா நீ மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் ரிலேட் பண்ணிக்கணும், சரியா? ஸோ என்ட்ரோபி அப்படின்னா என்ன, அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் டெரிவேஷன்ஸ். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன டெரிவேஷன்ஸ் இருக்கும். டெரிவேஷனை இன்டெப்த்தாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம கன்வென்ஷனலாக படிக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபுல்லாக டெரைவ் பண்ணி படிப்பீங்க. அதை ஃபுல்லாக படிச்சுட்டு அதை எழுதி பார்த்து அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் யூ ஹாவ் டு நோ த ப்ராப்பர்ட்டி, எக்ஸாக்டாக அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதோட ஃபைனல் எக்ஸ்பிரஷன் என்னன்னு தெரியணும். ஏன்னா அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் சிமிலர்லி அதோடைய ஒரு டெக்னிக் படிக்கிறோம்னா அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். அண்ட் டெரிவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரோபினா என்ன, அதோடைய சிம்பிள் என்ன, அதோடைய ஃபார்முலா என்ன, எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நாட் ஓன்லி ஃபார் என்ட்ரோபி, இஃப் யூ டேக் மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் anything, சரியா, that is related to formula or you are working out, சரி, ரைட்? ஹஃப்மன் கோடிங், ஷானன் ஃபேனன் கோடிங்னா நீ ஃபார்முலா அதோடைய யூனிட்ஸ் என்ன எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் உனக்கு. அண்ட் சிமிலர்லி ஷானன் ஃபேனன் கோடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் தியரம் 1, தியரம் 2, தியரம் 3ல என்ன சொல்லியிருக்காங்க, அதில் என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தாவே யூ கேன் மோஸ்ட்லி கவர், ரைட்? ஸோ இன் திஸ் பர்டிகுலர் யூனிட் வி வில் டிஸ்கஸ் அட்லீஸ்ட் 50 questions, 50 MCQ questions டிஸ்கஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து வில் ஜஸ்ட் ரிவைஸ். எதெல்லாம் முக்கியமான ஏரியாஸோ உனக்கு தெரியாத ஏரியாஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் சொன்னாவே டெஃபினட்டாக ஷியோராக யூ வில் ஹாவ் சம் சார்ட் ஆஃப் கொஸ்டின் ஃப்ரம் டிஜிட்டல் கம்யூனிகேஷன், ஜென்ரல் டிஜிட்டல் கம்யூனிகேஷன். அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, எதுக்காக டிஜிட்டல் கம்யூனிகேஷன் போகிறோம், இந்த மாதிரி வெரி பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா which system is uses digital transmission. இதுல எதெல்லாம் வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போத் ISDN அண்ட் LANs அப்படின்னு சொல்லுவோம். LANsன்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் கனெக்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம்ல மோஸ்ட்லி எல்லாமே டிஜிட்டல் சிக்னல்ஸ் தான், சரியா? ஸோ ISDN அண்ட் LANs ரெண்டுத்துலயுமே நம்ம டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்றோம். அண்ட் செகண்ட் கொஸ்டின், the interval frequency outside which the spectrum is 0 அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் நத்திங் பட் அப்சல்யூட் பேண்ட்வித், சரியா? ஸோ நீ பார்க்கும்போது இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோ. நல் டு நல் பேண்ட்வித்னா என்ன, நார்மலைஸ் பேண்ட்வித்னா என்ன, அப்சல்யூட் பேண்ட்வித்னா என்ன, கண்டிப்பா ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து வர சான்ஸ் இருக்கு, ரைட்? அண்ட் தென் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் என்னென்ன சிங்க்ரனைசேஷன் இருக்கு. நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 4th யூனிட்ல ஐ ஹவ் செட் வாட் இஸ் சிங்க்ரனைசேஷன். சிங்க்ரனைசேஷன் என்னன்னு சொல்லியிருப்போம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேரியர் சிங்க்ரனைசேஷன் மட்டும் வந்திருக்கும் சிலபஸ்ல. பட் ஆனால் வந்து டிஜிட்டல் கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் லாட் ஆஃப் சிங்க்ரனைசேஷன், ரைட்டா? மெயின்லி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம் சிங்க்ரனைசேஷன், சிம்பிள் சிங்க்ரனைசேஷன், கேரியர் சிங்க்ரனைசேஷன், பிட் சிங்க்ரனைசேஷன் எல்லாமே இருக்கு. ஸோ இதோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் ஆல் தி சிங்க்ரனைசேஷன், ஆல் தி மென்ஷன் டி. அண்ட் தென் 4th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் சிஸ்டம் இன்க்ளூட்ஸ் என்னென்னலாம் வந்து டிஜிட்டல் சிஸ்டத்தில் இருக்கும் பார்த்தீங்கன்னா பெட்டர் என்கிரிப்ஷன் அல்காரிதம், டிஃபிகல்ட் டேட்டா மல்டிப்ளெக்சிங், ஆல் தி மென்ஷன், நன் ஆஃப் தி மென்ஷன் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்சிங்லாம் ரொம்ப ஈஸி, டிஜிட்டல் சிக்னலை ப்ராசஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் அந்த சிஸ்டம் தான் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குமே தவிர பட் வந்து உனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸிங் இல்லை அதில் வந்து ரொம்ப இந்த டிஃபிகல்ட் டேட்டா மல்டிப்ளெக்ஷன் இருக்க வாய்ப்பே இல்லை, ஓகேவா? ஸோ இதில் மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டர் என்கிரிப்ஷன் அல்காரிதம் ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். அண்ட் தென் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் டு தி என்விரான்மெண்டல் சேலஞ்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி லெஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ அனலாக் சிக்னல் நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது யூ ஹேவ் லாட் ஆஃப் எரர்ஸ். அந்த எரர்ஸ்லாம் வந்து ரொம்ப மினிமைஸ்டா தான் இருக்கும் டிஜிட்டல் கம்யூனிகேஷன்ல. ஏன் அப்படின்னா அந்த என்வரான்மெண்டல் சேஞ்சஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆகாது. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் லெஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ இதுல அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஜிட்டல் கம்யூனிகேஷன், ஈஸி மல்டிபிளெக்சிங், ஈஸி ப்ராசஸிங், ரிலையபிள் எல்லாமே உண்டு. சரியா? ஆன்சர் ஆல் தி டி. சரியா? ஆன்சர் இஸ் ஆல் திஸ் திங்ஸ். எல்லாமே வந்து ஈஸி தான் டிஜிட்டல் கம்யூனிகேஷன்ல. அண்ட் வாட் இஸ் தி கிரேட்டஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் இன் டிஜிட்டல் கம்யூனிகேஷன்? டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத். அதுல வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். அனலாக் சிஸ்டத்தை விட இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம். அண்ட் ஆல்சோ பேண்ட்வித் வந்து அதிகமா தேவை. ஏன்னா டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷனுக்கு பேண்ட்வித் ரொம்ப அதிகமா தேவை. அண்ட் தென் வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் தட் மஸ்ட் பி ஃபுல்ஃபில்ட் இன் குட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே உண்டு. ஹை டேட்டா ரேட், ஹை ஃபிடிலிட்டி, லோ டிரான்ஸ்மிட் பவர். ஹை ஃபிடிலிட்டினா வந்து இட் இஸ் ரிலையபிள் அப்படின்னு சொல்றது தான் ஹை ஃபிடிலிட்டி. ரைட்டா? அண்ட் தென் 9th question, the information source of digital communication system. எப்படி வந்து இருக்கலாம், இன்புட் வந்து எப்படி இருக்கலாம்? கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க. இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் ஆஃப் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் சிஸ்டம், இன்புட் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இன்புட் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் பி பேக்கடைஸ்ட் ஆர் கண்டினியூஸ். எங்க பேக்கடைஸ் யூஸ் பண்ணுவோம்? சிஸ்டம்ல யூஸ் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேக்கடைஸ்ட். கண்டினியூஸ் சிக்னல்னா அனலாக் சிக்னல் தானே சார், அது எப்படி சார் இங்க யூஸ் பண்ண முடியும்? ஈவன் இஃப் இட் இஸ் அன் அனலாக் சிக்னல், டிஜிட்டல் சிக்னல் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண முடியும்? அனலாக டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்படிதான் இப்போ நிறைய டிரான்ஸ்மிஷன்ஸ் எல்லாமே நடக்குது. ஏன்னா டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன்ல எரர்ஸ் ரொம்ப கம்மி. அப்போ அனலாக் சிக்னலா இருந்தா கூட அதை என்ன பண்ணலாம்? சாம்பிளிங் அண்ட் குவான்டைசேஷன் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்? டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ 10th question வந்து பாத்தீங்கன்னா அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன், அதுக்கு வந்து என்னென்ன ப்ராசஸ் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வாட் இஸ் சாம்பிளிங், வாட் இஸ் குவான்டைசேஷன். சாம்பிளிங்னா என்ன? ஒரு கண்டினியூஸ் சிக்னலை டிஸ்கிரீட் சாம்பிள்ஸா மாத்துறது. குவான்டைசேஷன் என்ன? அந்த சாம்பிள்ஸை டிஜிட்டைஸ் பண்றது. ஸோ எப்போ நீ டிஜிட்டைஸ் பண்றியோ அப்போதான் அது என்ன ஆகுது? அப்போதான் வந்து டிஜிட்டல் சிக்னலா மாறுது. ஸோ அப்போ ஒரு கண்டினியூஸ் சிக்னல் டிஜிட்டலா மாத்துறதுக்கு உனக்கு என்னென்ன தேவை அப்படின்னா போத் சாம்பிளிங் அண்ட் குவான்டைசேஷன். இப்போ இந்த 10 கொஸ்டின் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலைஸ்டு கான்செப்ட் ஆஃப் டிஜிட்டல் கம்யூனிகேஷன். இதுல இருந்து கண்டிப்பா ஏதாவது 1 or 2 கொஸ்டின்ஸ் வரலாம். சரியா? அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், டிஜிட்டல் கம்யூனிகேஷன் என்னெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அதெல்லாம். சரியா? ரைட். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் திங், என்ட்ரோபி அண்ட் ஷானன் தியரம். சரியா? இந்த ரெண்டுத்துல என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு? ஒரு 15 to 20 கொஸ்டின்ஸ் இருக்கு இதுல. ஸோ வில் டிஸ்கஸ். சரியா? ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி என்ட்ரோபினா என்ன, அதோடைய சிம்பிள் என்ன, அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஷானன் தியரத்துல அது கோர் தியரம் என்ன சொல்ல வருது, அது என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு, அது எல்லாமே உனக்கு தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ மினிமம் நைக்வெஸ்ட் பேண்ட்வித் நீடட் ஃபார் பேஸ் பேண்ட் டிரான்ஸ்மிஷன். சரியா? ஆஃப் ஆர்எஸ் சிம்பிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைக்வெஸ்ட் பேண்ட்வித் கேட்டாவே நம்ம என்ன சொல்லுவோம்? ட்வைஸ் தட் ஆஃப் தி 2W அப்படின்றத வச்சிருப்போம். சரியா? ட்வைஸ் தட் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பேண்ட்வித் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மினிமம் கேட் பேண்ட்வித் ஃபார் பேஸ் பேண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆர்எஸ் சிம்பிள்ஸ்க்கு எத்தனை அப்படின்னு கேட்டா ஆர்எஸ் டிவைடட் பை 2, தட் இஸ் தி ஆன்சர். ஓகே. அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டி ரிலேஷன்ஷிப் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ பாருங்க இந்த கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் கன்ஃபியூஸ். log 2 log 10 இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் உனக்கு வரலாம். அதனாலதான் படிக்கும் போதே இந்த ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா படிங்க. ஸோ இது ஷானன் கெப்பாசிட்டி தியரத்துல C is equal W log 2 into 1 plus S by N, signal to noise power ratio. Right. And then what is a parameter that is called as Shannon limit? Which parameter is used in Shannon limit? சரி, என்ன parameter யூஸ் பண்ணுவோம்? EB by N0 யூஸ் பண்ணுவோம். சரி, EB by N0. And then entropy. நல்லா பாருங்க, ஒரு கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி क्वेश्चंस இருக்கும். என்ட்ரோபியோட கரெக்டான டெஃபினிஷன் தெரிஞ்சதா you can able to information average amount of information தான் உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்ல average amount of informations கொடுத்து உன்னை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி क्वेश्चंस வரலாம். ஓகேவா? ரைட். ஸோ என்ட்ரோபி இஸ் a measure of average amount of information at the output. அதான் எக்ஸாக்ட் ஆன்சர். amount of information at the output. சரியா? and then equivocation is the dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா it is a conditional entropy. ஏன் அந்த conditional entropy சொல்றோம் அப்படின்னா ஷானன் தியரம்ல வந்து பாத்தீங்கன்னா it is used as a correction technique. அது வந்து என்னது, ஒரு கரெக்ஷன் டெக்னிக்காக யூஸ் பண்ணுவாங்க. so that is why it is called as a conditional entropy. ரைட்டா? and then பாத்தீங்க அப்படின்னா for a error free channel condition probability என்ன? சரியா? error free channel condition probability என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா it is 0. சரியா? error free channel சொன்னாவே அங்க வந்து என்னது எரர் இல்ல அப்படின்னு அர்த்தம். அப்ப condition probability is 0. right? so average effective information is obtained by நல்லா புரிஞ்சுக்கோ. இங்க இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த क्वेश्चंसலாம் நீங்க வந்து இப்ப நோட்ஸ்ல படிக்கும்போது உங்களுக்கு தெரியாது இந்த क्वेश्चन எப்படி ஆன்சர் பண்ணணும்னு.
ஈக்குவேஷன்னா என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அ கரெக்ஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? என்ட்ரோபில ஒரு கரெக்ஷன் டெக்னிக்காக யூஸ் பண்றது. இப்ப பாருங்க, எஃபெக்டிவ் இன்ஃபர்மேஷன், ஆவரேஜ் எஃபெக்டிவ் இன்ஃபர்மேஷன் எப்படி அப்டைன் பண்ணலாம்னா, அந்த கரெக்டிவ் டெக்னிக்கையும் என்ட்ரோபியும் சப்ராக்ட் பண்ணா யூ கேன் ஏபிள் டு அப்டைன். அதான் இங்க கொடுத்துருக்காங்க, சப்ராக்டிங் ஈக்குவேஷன் ஃப்ரம் தி என்ட்ரோபி. சரியா? அப்போ வில் கெட் தி எக்ஸாக்ட் ஆவரேஜ் எஃபெக்டிவ் இன்ஃபர்மேஷன். சரியா? ஏன்னா என்ட்ரோபின்னு என்னது? ஆவரேஜ் இன்ஃபர்மேஷன் per second, right? So entropy is the measure of 18th question. Entropy is the measure of both randomness and information, right? And then next question, entropy calculation எதை போட்டிருக்கோம் அப்படின்னா இட் இஸ் அ டிட்டர்மினிஸ்டிக் நம்பர். சரியா? ரேண்டம் வேரியபிள் கிடையாது, ரேண்டம் நம்பர் கிடையாது, இட் இஸ் அ டிட்டர்மினிஸ்டிக் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் சிமிலர்லி 20th question பாருங்க, entropy of a random variable. Entropy of random variable is dash of the entropy of individual random variable அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் தி சம் ஆஃப் என்ட்ரோபிஸ். சரியா? எல்லா என்ட்ரோபியும் சம் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா entropy of n random variables, right? 21st question, entropy of a random variable is it is an infinite. Random variable அதோட entropy என்ன வரும்னா infinite இருக்கும். சரியா? that is answer C. And then பாத்தீங்க அப்படின்னா channel capacity according to Shannon's equation. சரியா? channel capacity according to Shannon's equation என்னெல்லாம் இருக்கு Shannon's equationsல? maximum error free communication, defined optimization system, information transmitted, இது எல்லாமே வரும். சரியா? so all the above, that is the answer, right? Similarly for binary symmetric channel, the random bits நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த சேனல் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், என்னென்ன டைப் ஆஃப் சேனல் இருக்கு. போன கிளாஸ்ல சொன்னேன் என்னென்ன டைப் ஆஃப் சேனல் இருக்கு. பைனரி சிமெட்ரிக் சேனல் இருக்கு, எர்காட்டிக் சேனல் இருக்கு, காஷியன் சேனல் இருக்கு, இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்கா. அந்த சேனலோட கெப்பாசிட்டி ஈக்குவேஷன் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அந்த ஒரு சேனலுக்கு என்ன கண்டிஷன் தெரிஞ்சிருக்கணும். எப்போ சிமெட்ரிக் சேனல்னு சொல்லுவோம், எப்போ நான் சிமெட்ரிக் சேனல்னு சொல்லுவோம், அந்த கண்டிஷன்ஸ் எல்லாருக்கும் தேவை. அண்ட் தென் எல்லா சேனலுக்கும் யூ ஹாவ் கெப்பாசிட்டி டெரிவேஷன். சரியா? அந்த கெப்பாசிட்டி டெரிவேஷன் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சோ இப்போ क्वेश्चन பாருங்க, ஃபார் பைனரி சிமெட்ரிக் சேனல் the random bits are given as. சரியா? என்ன இது ஆக்சுவலா எப்படி எதுவும் h is equal to log 1 minus p அப்படின்னு சொல்லுவோம். p into log 1 minus p அப்படின்னு சொல்லுவோம் பைனரி சிமெட்ரிக் சேனலுக்கு. இப்போ பாருங்க, logic 1 is given by probability p and logic 0 is given by 1 minus p. சரியா? மோஸ்ட்லி இதான் ஆன்சர், ரைட்? அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா லாஜிக் 1க்கு 1 minus p, லாஜிக் 0க்கு 0 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் எக்ஸாக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் ஏ, ரைட்டா? ஸோ கண்டிஷன்ஸ் ஒன்று தெரிஞ்சதுன்னா யூ கேன் ஏபிள் டு ஈஸிலி ஆன்சர். அண்ட் 24th question, the technique that may be used to increase average information per bit. Average information increase பண்றதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ இது ஈஸியா நீ சொல்லிடலாம். இட் இஸ் தி Shannon-Fanon algorithm, ரைட்? அண்ட் தென் அக்கார்டிங் டு Shannon-Fanon theorem, இதெல்லாம் என்னென்ன இதுல ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னது இந்த கண்டிஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ட்ரேட் ஆஃப் பிட்வீன் பேண்ட்வித் அண்ட் சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ. சரியா? இதுல யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். சேனல் கெப்பாசிட்டி becomes infinite with infinite bandwidth இல்ல அது ஆகாதா அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோ. அதுக்கு வந்து அந்த தியரமை நீ கிளியரா புரிஞ்சாதான் உனக்கு தெரியும். சரியா? இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பி அண்ட் சி, ரைட்? அண்ட் தென் இதுதான் சொன்ன கண்டிஷன் வந்து 3 கண்டிஷன் இருக்கும் சேனல் தியரத்துல. ஆர் இஸ் கிரேட்டர் தேன் சி, ஆர் இஸ் லெஸர் தேன் சி, ஆர் இஸ் ஈக்குவல் டு சி, இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். அது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன கண்டிஷன்ஸ், என்னென்ன எக்ஸ்பிரஷன்ஸ், அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா அந்த கண்டிஷன் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஷானன்ஸ் தியரம், இதுல வந்து எது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்? பி வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அப்ப கண்டிப்பா ஏவா தான் இருக்கும். சரியா? அப்போ ஆர் கிரேட்டர் தேன் சி, தி எரர் ப்ராபபிலிட்டி இன்க்ரீசஸ் டுவர்ட்ஸ் யூனிட்டி அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் நாட் கரெக்ட், ரைட்? அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா the channel capacity is, what is channel capacity? channel capacity உடைய definition கேக்குறாங்க. it is nothing but the maximum information transmitted by one symbol over the channel. சரியா? that is the exact definition for channel capacity. And then 28th question பாத்தீங்க அப்படின்னா for m equally likely messages, the average amount of information h, என்னது இது? average amount of information ஓட ஃபார்முலா கேக்குறாங்க. h is equal to log 2m. சரியா? that is the answer. And according to Shannon-Hartley theorem, சரி, Shannon-Hartley theoremத்துல இப்போ நம்ம பார்த்த அதே क्वेश्चन தான், ஜஸ்ட் இந்த 3 क्वेश्चंस வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. சரியா? அது எப்படி क्वेश्चंस கேட்டாலும் உனக்கு தெரியும். சரியா? B and C இதுக்கு ஆன்சர். and the negative statement நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். என்னது? R is greater than C வந்து பாத்தீங்க அப்படின்னா it will not increase towards unity, right? and then பாத்தீங்க அப்படின்னா mutual information, we'll see mutual information. ஸோ ஒரு டாப்பிக்கும் பாத்தீங்க அப்படின்னா நான் இதுல எப்படி எடுத்திருக்கேன்னா ஒரு டாபிக் ஜஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் தான் கவர் பண்ணிருக்கேன். அட் லாஸ்ட் நான் 5 யூனிட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கொடுக்க முடியுமோ எல்லா கொஸ்டின்ஸும் நான் கொடுக்குறேன். சரியா? ஸோ மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு நோ தி எக்ஸாக்ட் டெஃபினிஷன். செல்ஃப் இன்ஃபர்மேஷன் சுட் பி,
சரியா? அது என்னவா இருக்கும்? பாசிட்டிவா இருக்கணுமா, நெகட்டிவா இருக்கணுமா, இல்ல போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னா செல்ஃப் இன்ஃபர்மேஷன் ஷுட் பி பாசிட்டிவ். எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் அது என்னவா இருக்கணும்? பாசிட்டிவா இருக்கணும். ரைட். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா யூனிட்ஸ் ஆஃப் ஆவரேஜ் மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன். இது வந்து மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன்ல ஈவன் என்ட்ரோபியோடைய யூனிட்ஸ் கூட கேட்கலாம். ஸோ எல்லா யூனிட்ஸும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? ஆவரேஜ் மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன் பிட்ஸ். And then பாத்தீங்க அப்படின்னா when the probability of error during the transmission is 0.5, it indicates that transmission error இருந்துச்சு அப்படின்னா அது என்ன அர்த்தம்? ஆக்சுவலா அது வந்து நாய்ஸி சேனலா இல்ல நாய்ஸ்லெஸ் சேனலா அப்படின்னு தான் கொஸ்டின். ஆனா இங்க வந்து உனக்கு குழப்பறதுக்காக என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 0.51 அப்படின்லாம் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? நத்திங் பட் இட் இஸ் a very noisy channel. ஆன்சர் சி தான் வந்து கரெக்ட். ஓகேவா? and then பாத்தீங்க அப்படின்னா பைனரி ஹஃப்மேன் கோடிங். பைனரி ஹஃப்மேன் கோடிங் இஸ் a dash இஸ் அது வந்து ப்ரிஃபிக்ஸ் கண்டிஷன் கோடா சஃபிக்ஸ் கண்டிஷன் கோடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா உனக்கு என்னன்னு தெரியாது, நீ சம்மு மட்டும் தான் போட்டிருப்ப. I'll tell you this is a prefix condition code அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ப்ரிஃபிக்ஸ் கண்டிஷன் கோட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதிகமான ப்ராபபிலிட்டி இருக்குல்ல. எப்பவுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணிருப்பேன் ஹஃப்மேன் கோடிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதுவீங்க. கரெக்டா? எது ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி அது மேல இருக்கணும், அடுத்தது லோவஸ்ட் ப்ராபபிலிட்டியா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்தது வந்து லோவஸ்ட் வந்து கீழே இருக்கும். அப்படிதானே இருக்கும். ரைட்டா? ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணிருப்பீங்க, நம்பர் ஆஃப் பிட்ஸ்னு ஒன்று கண்டுபிடிப்பீங்க. 0 1 0 1 1 0 அப்படின்னு இருக்கும். ரைட்டா? ஸோ அதை எடுத்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எது லோவஸ்ட் ப்ராபபிலிட்டியோ அதுக்கு தான் என்னது நம்பர் ஆஃப் பிட்ஸ் அதிகமா இருக்கும். மேல ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டிக்கு என்ன இருக்கும்? 0வா இருக்கும் இல்ல 1ஆ இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி வந்து ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டிக்கு லோவஸ்ட் பிட்ஸ் இருக்கிறது, லோவஸ்ட் ப்ராபபிலிட்டிக்கு ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பிட்ஸ் இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம்னா ப்ரீஃபிக்ஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீஃபிக்ஸ் கண்டிஷன் கோட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? and then mutual information should be mutual information வந்து பாத்தீங்கன்னா both positive and as well as negative-ஆ இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ரைட்? and then minimum probability has least number of bits. நல்லா பாத்துக்கோ, minimum probability has least number of bits. இங்க ஆக்சுவலா क्वेश्चन வந்து ஹஃப்மேன் கோடிங் அப்படின்னு கொடுத்திருக்கணும். சரியா? ஹஃப்மேன் கோடிங் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இப்ப சொன்னதுதான் என்ன சொல்லிருக்கேன், மினிமம் ப்ராபபிலிட்டி ஹஸ் லீஸ்ட் நம்பர் ஆஃப் பிட்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கேன். அப்ப என்ன அர்த்தம்? லீஸ்ட் நம்பர் ஆஃப் பிட்ஸ் தப்பு, இட் இஸ் ஃபால்ஸ். ஏன்னா லீஸ்ட் நம்பர் ஆஃப் பிட்ஸ் தான் கீழே இருக்கிற பிட்ஸ் தான் வந்து அதிகமா நம்பர் ஆஃப் பிட்ஸ் இருக்கும். நீ ப்ராப்ளம் எடுத்து பார்த்தா உனக்கு தெரியும். ஓகேவா? and then method of converting a word into stream of bits. சரி, ஒரு வேர்டை ஸ்ட்ரீம் ஆஃப் பிட்ஸா மாத்துறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோர்ஸ் என்கோடிங். ரைட்? and then பாத்தீங்க அப்படின்னா when the base 2 of the logarithm is 2, the unit of measure of information is. சரியா? ஒண்ணு இல்ல, மெஷர் ஆஃப் இன்ஃபர்மேஷனோட யூனிட்ஸ் கேக்குறாங்க. சரியா? அதுக்கு என்னது? அதுக்கும் என்னது? பிட்ஸ் தான். ரைட்? and then when x and y are statistically independent, then information I of xy is என்ன? 0. ரைட்டா? ஸ்டாட்டிஸ்டிக்கலி ரெண்டுமே வேற வேறையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டிபெண்டா இருக்கு அப்படின்னா I of xy will be 0. and then பாத்தீங்கன்னா செல்ஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள். செல்ஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா it will be more, ரொம்ப அதிகமா இருக்கும், இன்ஃபினிட். ரைட்? and then பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ரேட் இஸ் டிஃபைன்ட் as what is information rate. சரியா? இன்ஃபர்மேஷன் ரேட்டுக்கு நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கு. so you got to know all the informations. right? இப்போ பாத்தீங்க அப்படின்னா information per unit time and average number of bits of information per second RH, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ரேட் தான். so all the above. right? and then the mutual information. the mutual information என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா mutual information என்னவா இருக்கணும்? it has to be both symmetric and as well as non negative. சரியா? அது என்னவா இருக்கணும் அப்படின்னா சிமெட்ரிக்காவும் இருக்கணும், நான் நெகட்டிவாவும் இருக்கணும். தென் ரிலேஷன்ஷிப், இதை தான் சொன்னேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும் உனக்கு. பாத்தீங்க அப்படின்னா என்ட்ரோபியில நிறைய ஈக்குவேஷன்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும், ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அது எல்லாத்துக்கும் எக்ஸ்பிரஷன்ஸ் கண்டிப்பா தேவை. அண்ட் சிமிலர்லி பாத்தீங்கன்னா என்ட்ரோபிக்கும் மியூச்சுவல் இன்ஃபர்மேஷனுக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கு. நீங்க ஃபார்முலா மியூச்சுவல் இன்ஃபர்மேஷனுடைய ப்ராப்ளம்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். நிறைய வேஸ்ல யூ கேன் ஏபிள் டு ரிலேட் மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன் அண்ட் என்ட்ரோபி. அப்ப அதோட கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல கரெக்டான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the first one I(xy) is equal to h of x minus h of x by y. right? and then once again பாத்தீங்க அப்படின்னா ஷானன்-ஃபானன் கோடிங்ல அந்த கண்டிஷன்ஸ் m is greater than 1, அப்போ r is lesser than or equal to c. the probability of error என்னவா இருக்குன்னா கண்டிப்பா ஸ்மாலா தான் இருக்கணும். சரியா? and then அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா if m is greater than 1, the rate of information r is greater than c அப்படின்னா அதோட ப்ராபபிலிட்டி க்ளோஸ் டு யூனிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிட்டிக்கு கொஞ்சம் க்ளோஸா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. and then discrete memoryless channel. சரி, எங்கதான் சொல்லியிருக்கேன் எல்லா சேனல் பத்தி நீ தெரிஞ்சு வச்சுக்கோ. அந்த சேனலோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, discrete memoryless channelனா என்ன, அதோட கண்டிஷன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ memoryless channel refers to எதை வந்து memoryless channelனு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
முன்னாடி அதாவது மெமரி லெஸ்னா என்ன அர்த்தம்? வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் மெமரி லெஸ்? அதாவது முன்னாடி இருக்கிறத ஸ்டோர் பண்ணாம வச்சுக்கிறது. சரியா? சோ அப்போ ஒரு மெமரி லெஸ் சேனல் அப்படி இல்ல மெமரி லெஸ் சோர்ஸ் அப்படின்னா எதை சொல்லுவோம் அப்படின்னா, இட் ஷுட் நாட் டிபெண்ட் அப்பான் தி ப்ரீவியஸ் மெசேஜ். இட் ஷுட் பி இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி ப்ரீவியஸ் மெசேஜ். சரியா? சோ அதுதான் இங்க சொல்லிருக்காங்க. எமிட்டட் மெசேஜ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி ப்ரீவியஸ் மெசேஜ். முன்னாடி மெசேஜை விட இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். அதை டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. சரியா? அண்ட் சிமிலர்லி பைனரி சிமெட்ரிக் சேனல். வாட் இஸ் பைனரி சிமெட்ரிக் சேனல்? அது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் a discrete memory less channel. ஓகேவா? ஸோ டிஸ்கிரீட் மெமரி சேனல்ல தான் எல்லா சேனலும் நீ படிக்கிற, அதனால யூ கேன் ஈஸிலி ஆன்சர். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா பைனரி சிமெட்ரிக் சேனல் இஸ் ஹார்ட் டெசிஷன் சேனல். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இட் இஸ் அ ட்ரூ. சரியா? அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா காஷியன் சேனல் இஸ் அ ஹார்ட் டெசிஷன் சேனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஃபால்ஸ். இதெல்லாம் கண்டிஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் பைனரி வந்து ஹார்ட் டெசிஷன் சேனல் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த கண்டிஷன் எவ்வளவு நாய்ஸ் என்ன இருந்தாலும் சரி, தட் டெசிஷன் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ டிட்டர்மினிஸ்டிக் டெசிஷன் தான். அந்த டெசிஷன் வந்து மாறாது. இந்த கண்டிஷன் கத்த மாதிரி கரெக்டான இந்த டெசிஷன் வந்து இருக்கும். பட் காஷியன் நாய்ஸ்ல நாய்ஸ் ஆட் ஆச்சுன்னா அது வந்து இட் இஸ் இன்ஃப்ளூயன்சபிள். சரியா? ஆனா இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் ஹார்ட் டெசிஷன் அண்ட் சாஃப்ட் டெசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். காஷியன் சேனலை சாஃப்ட் டெசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? அண்ட் தென் பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டி ஆஃப் காஷியன் சேனல். இதுதான் சொல்றேன். கெப்பாசிட்டி ஆஃப் காஷியன் சேனல் என்ன, பைனரி சேனல் என்ன, அண்ட் தென் பாத்தீங்கன்னா எரேஸ்டர் சேனல் என்ன, அதோட கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். சரியா? So the capacity of Gaussian channel வந்து பாத்தீங்க அப்படின்னா C is equal to B of 1 plus S by N bits per second. Right? And similarly, capacity of binary symmetric channel. Capacity of binary symmetric channel எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? 1 minus H of P. இதனால தெரிஞ்சுக்கோங்க எந்த சேனலுக்கு வந்து 1 minus H of P, எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் H of P, எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1. சரியா? இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. It will be very useful. ஓகேவா? So we have seen almost 50 questions in unit 1. சரியா? இதுல இப்ப நான் கவர் பண்ணாதது என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுதான் கேட்பாங்களா அப்படின்லாம் இல்ல. டு பி ஃபிராங்க், இதை தாண்டி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் வந்து உனக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் இதை நான் வந்து எடுத்திருக்கேன். இது இல்லாம என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்றேன் பாருங்க. என்ட்ரோபில நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். ப்ராப்ளம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹெச் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சரியா? அந்த ஹெச் வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு சின்ன ப்ராபர்ட்டி கொடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் வந்து பாத்தீங்கன்னா டாசிங் எ காயின், அதோட ப்ராபர்ட்டி என்ன 2. சரியா? அதுக்கு என்ன வந்து என்ட்ரோபி வரும். அண்ட் சிமிலர்லி வந்து பாத்தீங்கன்னா ஹெச் வேல்யூ, அதாவது ஒரு ரெண்டு ப்ராபர்ட்டி, ஒரு 3 ப்ராபர்ட்டி கொடுத்துட்டு அதுக்கு என்ன ஹெச் வேல்யூ அப்படின்னு கேட்கலாம். அண்ட் சிமிலர்லி இன்ஃபர்மேஷன். சரியா? இன்ஃபர்மேஷன் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு கேட்கலாம். இது எல்லாத்துக்குமே ப்ராப்ளம்ஸ் 1 or 2 ப்ராப்ளம்ஸ் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்டிப்பா ஒரு யூனிட்லும். நான் ஏற்கனவே ஒரு யூனிட்ல என்ன எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரும், நீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். சரியா? அதை வச்சுட்டு நீங்க யூனிட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட் ஒன்லி யூ ஷுட் நாட் டிபெண்ட் ஒன்லி ஆன் திஸ் 50 கொஸ்டின்ஸ். நீங்க வந்து எல்லாத்தையும் தான் படிக்கணும். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷானன் ஃபேனன் கோடிங் அண்ட் ஹஃப்மேன் கோடிங். சரியா? ஷானன் ஃபேனன் கோடிங், ஹஃப்மேன் கோடிங்ல என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்னு உனக்கு தெரியும். அதோட ஃபார்முலாஸ் என்னன்னு தெரியும். என்னென்னலாம் கண்டுபிடிக்கிற, எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிற, ஹெச் வேல்யூ கண்டுபிடிக்கிற, சரி எல் வேல்யூ கண்டுபிடிக்கிற, அதோடைய ஃபார்முலாஸ் என்ன, அண்ட் தென் அதோடைய யூனிட்ஸ் என்ன அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரியே அந்த ஃபார்முலா இப்ப எல் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? சரியா? ஒரு சின்னதா ஒரு ப்ராப்ளம் கேட்கலாம் எல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு, எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு, அண்ட் ஹெச் கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பா வந்து கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் தென் சிமெட்ரிக் சேனல், பைனரி சிமெட்ரிக் சேனல்ல டயக்ராம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். டயக்ராம் கொஸ்டின்ஸ் என்னன்னா பைனரி சிமெட்ரிக் சேனல் கொடுத்துட்டு பைனரி சிமெட்ரிக் சேனலோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு உனக்கு தெரிஞ்சா அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். சரியா? மேலையும் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கணும் அப்படின்றத சிமெட்ரிக் சேனல். ஸோ அப்ப இங்க என்ன வரும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேவா? அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா இந்த சேனல் கெப்பாசிட்டில இருந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் டெஃபினெட்லி எ கொஸ்டின். ஷானன் தியரத்துல இருந்து ஒரு கொஸ்டின், என்ட்ரோபில இருந்து கண்டிப்பா ஒரு 1 or 2 கொஸ்டின், மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன்ல இருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ், அண்ட் தென் பாத்தீங்கன்னா டிஸ்கிரீட் மெமரி லெஸ் சேனல் அண்ட் ஷானன் ஃபேனன் கோடிங். சரியா? ஸோ இதுல இருந்து கன்ஃபார்மா எல்லா டாபிக்ஸ்ல இருந்தும் கன்ஃபார்மா கொஸ்டின்ஸ் வரும். நீங்க வந்து முன்னாடி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒமிட் பண்ணி படிக்க முடியாது. ஒரு டாபிக் விட்டுட்டு படிப்பீங்க, இல்ல 2 டாபிக் விட்டுட்டு மத்த கொஸ்டின்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அப்படி படிச்சீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம்ல யூ வில் ஹேவ் டிஃபிகல்ட்டி. ரைட்? ஸோ நவ் அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா எம்சிக்யூ வைஸ் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ எம்சிக்யூ வைஸ் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் ப்ராப்ளம். நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு ஸ்டார்ட். யூனிவர்சிட்டி எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, நார்மலா யூனிவர்சிட்டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் நோட்ஸ் வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணீங்க. டாப் டு பாட்டம் ஃபுல்லா நீங்க படிக்கணும். ஒரே ஒரு விஷயம்னா நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் கோ த்ரூ இட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். நீ ஃபுல் சிலபஸை கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் போய் பாருங்க. ஒன்லி தட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ரைட்டா? நீங்க வெறும் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா யூ வில் லீவ் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஏதாவது டாபிக்ஸ் வந்து மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு.
அண்ட் சிமிலர்லி வந்து பாத்தீங்கன்னா எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் நீ நெட்ல சர்ச் பண்ணும்போது இதுலயுமே நான் மோஸ்ட்லி நெட்ல இருந்து எடுத்த கொஸ்டின்ஸ் தான். நெட்ல சர்ச் பண்ணும்போது டோன்ட் கோ பை டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அப்படின்னு பிளாங்கா சர்ச் பண்ணாத. எப்படி சர்ச் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாபிக் வைஸ் சர்ச் பண்ணுங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ட்ரோபி, எம்சிக்யூ கொஸ்டின் இன் என்ட்ரோபி, அண்ட் சிமிலர்லி எம்சிக்யூ கொஸ்டின் இன் ஐ பேட்டர்ன். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டாபிக்ஸ் வைஸ் பண்ணுங்க. ஒன்லி தென் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அப்பதான் நீ வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் பார்ப்ப. அண்ட் தென் நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் பார்த்த மாதிரி இருக்கும், உனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். டிஜிட்டல் கம்யூனிகேஷன் காமனா போட்டிங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் ஹெல் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வேர் யூ இட் வில் பி மோஸ்ட்லி அவுட் ஆஃப் சிலபஸ். ஓகேவா? டவுட்ஸ் இருக்கா இது வரைக்கும்? டவுட்ஸ் இருக்கா? இப்ப நான் சொன்ன வரைக்கும் டவுட்ஸ் இருக்காமா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். Subscribe Passionate Professor and keep learning. Thank you very much.